பண்டிகைக்கு 5000 ரூபாய் திமுக வழங்க இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர், கடந்த முறை பொங்கல் பண்டிகைக்கு எதுவும் கொடுக்காத திமுக இந்த ஆண்டு பொங்கலுக்கு 5000 ரூபாய் பணமும் வேட்டி சேலையும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக செய்தி வந்துள்ளது என்று கூறினார். தன் நலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தனது மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டணியை வலுவாக்கி கொண்டிருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா தரல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்க. ஆனா இந்த வருஷம் எல்லாரும் நினைச்சிருக்க, நம்முடைய முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர், நாங்கள் கோரிக்கை வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்து தருவார்கள். இந்த தடவை பொங்கலுக்கு எல்லாருக்கும், கள்ளக்குறிச்சியில் உள்ள எல்லாருக்கும் பொங்கலுக்கு 5000 ரூபாய் தர போகிறார். 5000 ரூபாய் இன்னைக்கு பொங்கலுக்கு தர போகிறார்கள். எல்லாரும் தயாரா இருக்க, வேட்டி சட்டையோட 5000 ரூபாய் தர வேண்டும் என்று இன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருப்பதாக செய்தி வந்திருக்கு. அதற்காக கூட்டுறவு பேங்க் எல்லாம் இன்னைக்கு மொத்தமா கடன் வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்னைக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு அவர் தயாரா இல்லை. தன்னுடைய மகன் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்பதும் இன்றைக்கு கூட்டணியை வலுவாக்கி கொண்டு